ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ் அண்ட் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்னென்னா, 7th எபிசோட் வந்து கேப்டன் ஜாங் சின்ஸ் 1894 7th எபிசோட் டெலகிராமில் இருக்குது. நான் இதை ஏன் ஸ்டார்டிங்கே சொல்கிறேன்னா, இப்போ நான் சேனல் கையில் கிடச்சதும் வந்து எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணேன்னா, அதில் 8th எபிசோடோடைய கமெண்ட்டில் வந்து ஒரு 4-5 பேர்கிட்ட வந்து 7th எபிசோட் எங்கள் அக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இன்ட்ரோவை ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு தெரியல. நான் அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சரி, பரவாயில்ல. தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. 7th எபிசோட் வந்து டெலகிராமில் பத்திரமா இருக்குது. அதை யூடியூப்பில் போட முடியாதுன்ற ஒரு காரணத்தினால தான். ஏன்னா அதனால தான் ஸ்ட்ரைக் வந்துச்சு. அதில் போட முடியாதுன்றனால தான் டெலகிராமில் போட்டிருக்கேன். போயிட்டு பார்க்காதவங்க பார்த்துடுங்க. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. என்னால் உங்கள்கிட்ட அங்கே மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், யூடியூப்பில் எதனா அது ஆகிடுச்சுன்னா. ஸோ தயவு செஞ்சு அழகாக அதில் ஒரு ஜாயின்ட்ன்ற அந்த ஒரு பட்டனை மட்டும் அமுக்குனிங்கன்னா அது பாட்டுன்னு செவனேன்னு இருக்கும். நான் என் சைடில் எதனாவது ஸ்ட்ரகிள்ஸோ இல்லை எதனா ஒரு ஹாப்பி இன்சிடெண்ட்டோ நடந்துச்சுன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுவேன். முடிஞ்சால் என்றைக்காவது லைவ் ஸ்ட்ரீம் வருவேன். ஓகே. அதுவும் இல்லாமல் நான் நேற்றே வரணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் கொஞ்சம் வெளியே போயிருந்ததுனால என்னால் வர முடியாமல் போயிடுச்சு. அதை நான் வீடியோ மெசேஜ் ஒன்று அனுப்பியிருப்பேன். ஐ எம் ஸோ சாரி கைஸ். நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து ரொம்பவும் ஆசையாக இருந்தேன் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். அது முடியாமல் போயிடுச்சுன்னு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலி காலேஜ் விஷயமா நேற்று நான் வந்து வெளியே போயிருந்தேன். அதனால தான் வர முடியல. லைட்டாக வலிக்குது. பரவாயில்ல, இன்னொரு நாள் வரலாம். எங்கே போகிறேன் நான்? ஓகேடா. இதுவே ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவுடைய சும்மா ஒரு 1 லைன் மாதிரி பார்த்துட்டு டைரெக்டாக நம்ம இந்த எபிசோட், அதாவது கேப்டன் ஜாங் சின்ஸ் 1894 16th எபிசோட்குள்ளே ஹாப்பியாக என்டர் ஆகிடலாம். ஓகேடா. இப்போது லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம டேவும் ஜங்குக்கும் திரும்பியும் ஒன்று சேர்ந்து ரொம்பவும் அழகாக அப்படியே கிச்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்திருப்பாங்க. நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேக்கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு உனக்கு நான் 5 குழந்தைங்க கொடுப்பேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாக்யம் வந்து போன எபிசோடில் கொஞ்சம் சோகமாக இருந்திருப்பார். ஏன்னா நம்ம டே திரும்பியும் நம்ம ஜங்குக் கிட்ட போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நேற்று எபிசோடோடைய ஒரு சேட் ஸ்டோரி அது என்னதுன்னு பார்த்தா, நம்ம நாம்ஜுனுக்கும் நம்ம ஜின்னுக்கும் நடந்த இன்சிடெண்ட் தான். நம்ம ஜின் வந்து மேரேஜ் இன்விடேஷன் வந்து நீட்டிகிட்டு இருந்திருப்பார். நம்ம நாம்ஜுன் வந்து கொஞ்சம் சோகமாக இருப்பார். இவரை ஹாப்பி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் ஒரு வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம டேவும் போகியமும். அது இன்னும் காமெடியாக இருக்கும். அது பார்த்தா அதுக்கு நம்ம டேவும் ஜங்குக்கும் வந்து லாஸ்ட்டு சீனில் 2 பேரும் கிறுக்குத்தனமாக ஏதோ ஒன்று பேசிகிட்ருக்கேன், ஒன்று சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலை ஒன்று பார்ப்பானுங்க. அதுவும் அழகாக ஹாப்பியாக 2 பேரும் பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே தான் நான் வந்து அந்த எபிசோடை முடிச்சிருந்தேன். ஆல்மோஸ்ட் போன எபிசோட் வந்து ரொம்பவும் ஹாப்பியாக போச்சு இல்லையா? ஸோ இந்த எபிசோட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹெட்செட் எடுத்து மாட்டிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேடா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க, நம்ம டேவும் ஜங்குக்குமா சேர்ந்து ஒருத்தனை ஃபன் பண்ணி அனுப்பியிருப்பாங்களா. இப்போ அப்படியே இவங்க 2 பேருமா சேர்ந்து அங்கே ஒரு மரம் ஒன்று இருக்குது. இவங்களுடைய அந்த ஒரு ஃபேவரட்டான ஒரு மரம். அந்த மரத்துடைய நிழலில் உட்காந்துட்டு அழகாக உட்காந்து பேசிட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பெனி கொடுத்துட்டு அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம போகியமை தான் காட்டுறாங்க. அவர் பாட்டுன்னு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்க தூரத்தில் நம்ம டே உட்காந்துட்ருக்காரு. அதை பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜின்னு தான் டக்குன்னு நம்ம போகியம் கிட்ட வந்து, போகியம், உனக்கும் டேக்கும் எதுனா சண்டையா? ஏன் நீ அவனை அதிகமாக அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கு? ஓ, ஜின்ஹியோ நீங்களா? சொல்லு, என்னாச்சு? ஏன் அவனை அவாய்ட் பண்ணுற? நான் எதுக்காக அவாய்ட் பண்ண போகிறேன்? உனக்கு பொய்யே சொல்ல தெரியல. அது எனக்கு தெரியும். கேப்டனோட கொஞ்சம் டஃப் கொடுக்கறது கஷ்டமாக இருக்குல்ல? ஆமாம். இருங்க, என்ன சொன்னீங்க? எனக்கு புரியுது. உங்கள் 3 பேருக்குள்ளேயும் டே, கேப்டன், அப்புறம் நீ, உங்கள் 3 பேருக்குள்ளே என்னமோ ஓடிட்டுருக்கு. என்னதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, அவனை அவாய்ட் பண்ணுறது மூலமாக அவன் மேலே நீ வச்சுருக்க ஃபீலிங்ஸ் குறையும்னு நினைக்காத.
அது என்ன இன்க்ரீஸ் தான் ஆகும். புரியுதா? ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? ரொம்ப தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் தான் ஒரு பக்கமாக பார்க்குறாரு. அந்த சைடில் நம்ம நாம்ஜின் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம நாம்ஜின் டக்குன்னு நம்ம ஜின் சைடு பார்க்க, நம்ம ஜின்னு டக்குன்னு அப்படியே அவருடைய அந்த ஒரு பார்வையை அவர் மேலேருந்து எடுத்துட்டாரு நம்ம ஜின். வேறு எங்கெங்கேயோ அப்படியே பார்த்துட்ருக்க மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ண நம்ம போகியம் அதை பார்க்குறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜின்னும் போகியமும் இதை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி நைட் ஆகிடுச்சு. நம்ம ஜங்குக்கு வழக்கம் போல் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுற அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துட்ருக்கா. நம்ம டே டக்குன்னு போயிட்டு பூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயமுடுத்த நம்ம ஜங்குக்கு நெஞ்சு பிடிச்சிட்டு இப்போ எதுக்குடா அப்படி பயமுடுத்தின அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சும்மா தான், நீ என்னமோ சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு, எதுனாவது என்கிட்ட ஷேர் பண்ணுமா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே தலையாட்டிட்டு அப்படியே நம்ம டே கூட பேசிகிட்ருக்கா. இவங்க 2 பேர் பேசுகிறத யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்க்குறாங்க. அவங்க கையில் வந்து சிகரெட் வச்சு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு நம்ம டேவையும் ஜங்குக்கையும் பார்த்து, ஆஹா ஜங்குக், உனக்கு எதிராக பேசுகிறதுக்கு நீயே ஒரு ரீசனை கொண்டு வந்திருக்க போலையே. 2 பேரும் பார்க்க புரியுது. கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவோ கேப்டன் ட்ரெயினியாவோ இருக்க வாய்ப்பு இல்லைன்னு புரியுது. என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சிகரெட்டை அதே இடத்துல கீழே போட்டுட்டு அவன் பாட்டுன்னு அப்படியே அந்த இடத்த விட்டு நடந்து போயிடுறான். பட் இவங்க 2 பேரில் மேலே ஏதோ ஒன்று மார்க் பண்ணி வச்சுட்டு தான் போகிறான். ஒரு பிளாக் மார்க் மாதிரி பண்ணி வச்சுட்டு போகிறான் அவன் பாட்டுக்கிட்டு. நம்ம டேவையும் ஜங்குக்கி தான் காட்டுறாங்க. நம்ம டே இப்போ தான் அப்படியே வந்து நம்ம ஜங்குக் பக்கத்தில் உட்கார்றாரு. இப்போ தான் நம்ம ஜங்குக் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. நம்ம டேவுடைய ஒரு கையில் மொபைல் ஃபோன் இருக்குது, இன்னொரு கையில் ஹெட்செட் வச்சுருக்காரு. இப்போ அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி தெரியும் செல்ஃபோன் வச்சுருக்குது. பட் அது என்ன ஒயராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து, அது என்னது, ஓ இதுவா, இது பேர் இயர்ஃபோன் சொல்லுவாங்க. இயர்ஃபோனா? எதுக்கு அது? சரி இரு காட்டுறேன். ஏய் என்ன இது, பயப்படாத, ஒன்றும் இல்லை. இதை ஒரு சில டைமு இந்த ரியாலிட்டியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ரியாலிட்டியிலேருந்து தப்பிக்கிறதுக்கா? வெயிட் பண்ண, நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருனா அப்படியே அந்த இயர்ஃபோனை சொருவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்குடைய காதில் மாட்டி விட நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் ஆகுது. என்ன இது காதில் என்னத்தையும் மாட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருனா நம்ம ஜங்குக்குடைய காதில் மாட்டி விட்டுட்டு அவர் பாட்டுன்னு ஒரு மியூசிக் லைப்ரரிக்கு போயிட்டு ஒரு மியூசிக் கேட்குறாரு. அந்த பாட்டு கேட்குறதுக்கு ரொம்பவும் மெலோடியாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி காது கிட்ட பாட்டு கேட்டதும் ஒரு மாதிரி இருக்குது. பட் அந்த ஹெட்செட்டை ரிமூவ் பண்ணலை, எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அந்த மியூசிக்கை வந்து அவர் லிசன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேவும் வந்து நம்ம ஜங்குக்குடைய ரியாக்ஷனை பார்க்குறாரு. அவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி க்யூரியஸாக அந்த மியூசிக்கை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு மட்டும் புரியுது. நம்ம டே என்ன பண்ணுறாருனா நம்ம ஜங்குக் பாட்டு கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த ஃபோனை அங்கேயே வச்சிடுறாரு. நம்ம ஜங்குக் பாட்டுன்னு அப்படியே கேட்டுட்ருக்காரு. நல்லா பாட்டு கேட்டுட்டு இருந்தவர் டக்குன்னு நம்ம டேவுடைய ஷோல்டரில் அப்படியே கிட்ட நெருங்கி போயிட்டு நல்லா ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக அப்படியே சாஞ்சிக்கிறாரு நம்ம ஜங்குக். நம்ம டேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் நம்ம ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் அவர் யார்கிட்டேயும் இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததே இல்லை. அவர் ஒரு மாதிரி ரொம்பவும் அப்படியே சேஃபாக ஃபீல் பண்ணுறாரு நம்ம டே கிட்ட. அவர்கிட்ட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. அந்த ஒரு ஹார்ட்னஸ், அதாவது அந்த முரட்டுத்தனமாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடையாது. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அப்படியே நம்ம ஜங்குக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு நம்ம டே கிட்ட. இப்போ அப்படியே அப்படி சாஞ்சி படுத்திருக்கும் போது நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து, டே நீ என்னைக்காவது இங்கேருந்து ஃப்யூச்சருக்கு போயிடுவல்ல, அப்போது தயவு செஞ்சு என்னை மறந்துடாத. எனக்கு எப்போவுமே நீ தான் வேணும். திரும்ப வந்துடுண்ணே, நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அது ஜங்குக், அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீனே ஏன் இருக்கக்கூடாது? நான் கண்டிப்பாக இருப்பேன். உனக்காக எப்போவுமே வெயிட் பண்ணுவேன். ஈவன்
நெக்ஸ்ட் லைஃபாக இருந்தாலும் உனக்காக வெயிட் பண்ணுவேன். எனக்கு நீ வேணும், உன் கூட வாழணும், 5 குழந்தைங்க பெற்றுக்கணும். நான் ஆல்ரெடி உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல. ஏய், கல்யாணம் கூட ஆகலை, அதுக்குள்ளே உனக்கு 5 குழந்தையா? ஆமாம், பெற்றுக்கணும். என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல நம்ம குழந்தைங்க அப்படியே வீட்டை சுற்றி சுற்றி ஓடுறப்போ உன்னுடைய ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல இல்லைன்னா எனக்கு எந்த அளவுக்கு ஃபீல் ஆகும், அதை யோசித்து பார்க்கவே முடியல. நீ இருக்கணும்ட்டே, எனக்கு நீ வேணும். நீ போனாலும் சரி, என்ன ஆனாலும் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு நீ எப்போவுமே வேணும். உங்ககிட்ட கிடைச்ச கம்ஃபர்ட் வேறு யாருக்கிட்டேயும் கிடைச்சதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி அந்த சாங்கோடு சேர்த்து அவர் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி நம்ம டேக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல நம்ம டேக் ஒரு மாதிரி டியரை பார்க்குது. அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி முனையில் நிற்கிது நம்ம டேக்கு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா அந்த பாட்டை ரிப்பீட்டரில் கேட்க ஆரம்பிக்கிறாரு. கேட்டுட்டு இருந்தவர் அந்த பாட்டை லைட்டாக மெமரைஸ் பண்ணிவிட்டு அந்த லிரிக்ஸ் அப்படியே பாட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு பாட ஆரம்பிச்சது நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. இப்போ அப்படியே டக்குன்னு அப்படியே சாஞ்சிட்டு இருந்தவருடைய தலையை நிமித்து விட்டு, ஹேய், என்ன நீ பாடுற? உனக்கு பாடலாம் வருமா? ம், கொஞ்சம் கொஞ்சம் பாடுவேன். உன்னோட வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, தயவு செஞ்சு இந்த மாதிரி பாட்டு பாடுறதுலாம் நிப்பாட்டிடாத, அழகாக இருக்குது உன்னுடைய வாய்ஸு. ம் ம் என்ன என்னை இவ்வளோ அழகாக பாடுவேன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை தெரியுமா? நான் வேணா உனக்கு ஒரு பாட்டு எழுதிட்டுமா? முடியுமா உன்னால்? கண்டிப்பாக, பட் ஒன் கண்டிஷன். என்னது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா அவருடைய ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு முத்தம் கொடுக்க சொல்லி அவருடைய லிப்ஸை வந்து அப்படியே ஊன்னு வைப்பாங்கள்ல அந்த மாதிரி வச்சு காட்டுறாரு. நம்ம டே அதை பார்த்துட்டு, ஆய், உனக்கு இப்போல்லாம் முத்தம் கொடுக்காம ஒரு நாள் கூட இருக்க முடியலல்ல? உனக்கும் தாண்டா, உனக்கும் முத்தம் கொடுக்கணும்னு தோணலையா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்து கேட்க நம்ம டே டக்குன்னு அப்படியே கீழே தரையில் உட்காந்துட்டு இருந்தவர் முட்டி போட்டு எழுந்துருச்சு. நம்ம ஜங்குக்குடைய மடி மேலே அப்படியே எழுந்து அப்படியே உட்காந்து அப்படியே கிஸ் பண்ணலான்னு கிட்ட போக டக்குன்னு ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன். என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து ஃபோன் எடுக்கிறாரு. பட் அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன ஆகிடுதுன்னா நம்ம ஜங்குக்கு வந்து காதை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாரு. ஏன்னா அவர் அந்த இயர்ஃபோன் போட்டிருக்காருல, அந்த சவுண்ட் அப்படியே மண்டைக்குள்ளே கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அவர் அப்படியே காதை பிடிச்சிக்க நம்ம டே டக்குன்னு ஃபோனை எடுத்து நோட்டிஃபிகேஷன் பார்க்குறாரு. லாக் ஸ்க்ரீன்லேயே அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஆக்சுவலி அந்த நோட்டிஃபிகேஷன் எதுலேருந்து வந்திருக்குன்னா கேலண்டர்லேருந்து வந்திருக்கு. இப்போ எதனாவது நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபெஸ்டிவலோ எதனாவது ஒரு விஷயமோ செலிப்ரேஷனோ வந்துச்சுன்னா நம்மளுடைய கேலண்டர் என்ன பண்ணோம், இந்த மாதிரி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிபெண்டன்ஸ் டே வருது, உங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நீங்கள் எதனா ரெசல்யூஷன் வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம டேக் வந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் என்னென்னா, இன்னும் 3 நாளில் நியூ இயர் வருது, உங்களுடைய ரெசல்யூஷன் எதனாவது இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த கேலண்டர் வந்து ஒரு கொஷின் மார்க் போடுது. நம்ம டேக்கு இப்போ அது நோட்டிஃபிகேஷன் வந்தது பெருசு கிடையாது, அந்த கண்டென்ட். இன்னும் 3 நாளில் நியூ இயர். நம்ம டே சுத்தமாக ரியலைஸ் பண்ணடா. அவர் பார்க்குறாரு அவருடைய ஃபோனில் டேட்டு 28th December ஃப்ரைடே. இன்னும் 3 நாளில் நியூ இயர் வருது. இந்த நியூ இயர் அப்போ தான் நம்ம ஜங்குக்கு வந்து டெத்து. ஸோ நம்ம டே வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இது இந்த மாதிரி 3 நாளில் நியூ இயர் வருதா, அப்போது எப்பவும் போல் கதை ஒரே மாதிரி தான் முடியுமா, ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்குமா, நான் தான் ஆல்ரெடி பாஸ்ட்டை எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டேனே, அப்படி இருந்தும் ஃப்யூச்சர் இப்படி தான் போகுமா, ஜங்குக்கு இருக்க மாட்டானா, இப்படிலாம் இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு எதுலையாவது போய் முடியணும், ஆனால் அவனை இழந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ப்ரே பண்ணவே ஆரம்பிச்சிட்றாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருந்த கொரியா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெஸ்டர்னாக இருக்கிற அமெரிக்கன்ஸாக சேஞ்ச் ஆகுது. அங்கே உள்ள பொருட்கள் எல்லாமே இப்போ கொரியன்ஸுடைய பொருட்களை விடவும் அதிகமாக வெஸ்டர்ன் பொருட்கள் தான் இருக்குது.
மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது எல்லாமே பார்க்குறதுக்கு புதுசா இருக்கு. நம்ம செய்கிறத விடவும், அங்க அவங்க விக்கிற பொருட்கள் வந்து ரொம்பவும் சுலபமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மக்கள் எல்லாம் அத வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் அந்த இது வந்து குறைஞ்சுக்கிட்டு வருது அப்படின்றத ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்மள்ட்டயே வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இடத்துல அந்த காலத்துல கொரியால ஒரு விதமான ஒரு கேமரா உண்டு. அத ஒரு மேன் உட்காந்து ஆப்ரேட் பண்ணா தான், அந்த கேமரா மூலமா ஒருத்தவங்கள ஃபோட்டோ எடுக்கவே முடியும். ஓகேவா? அதோடைய பேர் வந்து தெரியல. பட் ஆனா கடைசியில டைப் அப்படின்னு சொல்லி முடியும். ஆனா இப்போ மக்கள் எப்படி பொருளுக்கு மயங்குறாங்கன்னா, அமெரிக்கன்ஸுடைய அந்த போலரைட் கேமரா இருக்குல்ல, அதுக்கு மயங்குறாங்க. அது இருந்துச்சுன்னா, அவங்களே எதா இருந்தாலும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவங்களுக்கு புடிச்சவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இது சுலபமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த கேமராவ விட்டுட்டு, சுலபமா இருக்கிற இந்த போலரைட் கேமராவ எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல அங்க உள்ள மக்கள் வந்து கவனிக்காம உட்காந்து அவங்க பாட்டுன்னு அங்க உள்ள பொருட்கள்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கொரியன்லேருந்து அமெரிக்கன்ஸா மாறுறதே மறந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்மட்டயே உட்காந்து யோசிக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது. பட் மனசுக்குள்ள இதெல்லாம் இப்போ நீங்க ரியலைஸ் பண்ண மாட்டீங்க. எப்போ கொஞ்ச நாள் போயி உங்க கொரியா அப்படின்ற அந்த ஒரு நாடு வந்து அமெரிக்காவா சுத்தமா மாறும்போது தான் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நம்மட்டே வந்து மனசுக்குள்ள அவ்வளோ அடிச்சுக்கிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்க தான் காட்டுறாங்க. அவருடைய ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்காரு. ஆக்சுவலி ஆஃபீஸுன்றது தனியாக கேம்பில் உள்ளது கிடையாது, வீட்டில் உள்ளது. இப்போ கரண்ட்டாக லிசாவும் ஜங்குக்கும் வந்து ஒன்றா தான் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தட் ஃபேக் மேரேஜ். அந்த மேரேஜ் பண்ணது காரணமாக இவங்க 2 பேருமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம லிசா என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜங்குக்கூடைய ஆஃபீஸ்க்கு அப்படியே டோர் அப்படியே நாக் பண்ணிவிட்டு உள்ளே வரா. லிசா கையில் ஒரு ஃபைல் மாதிரி இருக்குது. அதை நம்ம ஜங்குக் பார்க்குறாரு. பட் ஆனால் எதுவும் பெருசாக கேட்டுக்கல. ஆனால் லிசாவாகவே வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக் கிட்ட கொடுத்து, இதை கொஞ்சம் பாரு. என்னது? அதை கொஞ்சம் பாரேன். ஆக்சுவலி இது எல்லாமே அமெரிக்கன்ஸுடைய பிளான்ஸ், அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ். நம்மளுடைய இதை விடவும், அதாவது நம்ம இப்போது கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறத விடவும், அது எல்லாமே சுலபமாக இருக்குதுன்னு சொல்லி மக்கள்லாம் அதிகமாக வாங்கிட்டுருக்க பொருட்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த கேபிட்டலில் கொரியன் வியாபாரிகளை விடவும் அமெரிக்கன் வியாபாரிகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிசா வந்து அந்த ஃபைலை வந்து நம்ம ஜங்குக் கிட்ட கொடுக்க, நம்ம ஜங்குக் வந்து அதை பேஜ் வைஸ் ஃபுல்லாக திருப்பிக்கிட்டே இருக்கார். பார்த்தா அவர் புரிஞ்சுக்கிறாரு, இந்த பொருட்கள்லாம் வந்து இப்போ கொரியாவில் ரொம்ப ஒரு மாதிரி ஃபேமஸ் மாதிரி போயிட்டுருக்கு, மக்கள் வந்து விரும்பி வாங்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாரு. இப்போ லிசா தான் ஆக்சுவலி ஜங்குக் இப்போ பப்ளிக் பீப்புள்ஸ்க்கு வந்து புரிய மாட்டேங்குது, இதெல்லாம் விற்கிறது அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாடு யார் கையில் போகுதுன்னு கூட தெரியாமல் அவங்க ஒரு மாதிரி ஒரு மோகத்தில் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து அமெரிக்கனுடைய பொருட்கள், நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி யூஸ் பண்ணால் அவங்களுடைய மார்க்கெட் வந்து இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவங்களால வெளியே வந்து பேச முடியல, பயப்படுறாங்க. கவர்மெண்ட்டில் போய் பேசினா அவங்களும் பயப்படுறாங்க அதை வெளியே கொண்டு வரதுக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த விஷயம் எல்லாத்துக்குமே ஜெனரல் கிம் வேறு வசந்தியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிசா எல்லாத்தையுமே சொல்ல, நம்ம ஜங்குக்கு கண்டுபிடிக்கலாம், பொறுமையாக கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்கிறது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சதாகவே இருக்கட்டும், வெளியே எங்கேயும் போக தேவையில்ல, அது ஓகே. ஆனால் ஒன்று, நீ அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு போயிட்டு ஆபத்தில் போய் நின்றாத நீ. லிசா, நான் ஒரு சோல்ஜர். என்னுடைய வாழ்க்கையே ஆபத்தில் தான் இருக்கு. எனக்கு எந்த நேரம் என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது, புரியுதா? ஆஹா, நீ சோல்ஜராக இருந்த ஓகே, இப்போ சோல்ஜராக இருக்க ஓகே, ஆனால் இப்போது உனக்கு இருக்கான், அவனை மறந்துடாத. உன் வேலை விஷயத்தில் அவனை மறந்துடாத, அவன் உன்னை தான் நம்பியிருக்கான், தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு லிசா நம்ம ஜங்குக் கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக் வந்து ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுறாரு. ஏன்னா லிசா சொல்கிறது கரெக்டு. இத்தனை நாள் அவர் தனியாக இருந்தார். ஸோ அவர் தனியாக யோசித்தது தப்பு இல்லை. ஆனால் இப்போ இருக்கும் போதும் தனிமையாக யோசிக்கிறது சரி கிடையாது. ஏன்னா நம்ம பாவம் இல்லையா? அது எல்லாத்தையுமே நம்ம லிசா வந்து எடுத்து கொடுக்க, இப்போ உடனே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து குரல் கொடுக்குறாரு, விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வர்றது நம்ம போகியம். கையில் ஒரு பெரிய பஞ்ச் ஆஃப் பேப்பர் வச்சுருக்காரு நிறைய.
நிறைய. இப்போ அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ணால் பார்த்தா இவங்க 2 பேரும் உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு, ஓ ஐம் சாரி சார், ஐம் சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே மன்னிப்பு கேட்குறாரு. இப்போ உடனே நம்ம லிசா தான், இல்லை ஒன்றும் இல்லை, நீ உள்ள வா, நாங்கள் சும்மா பேசி தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிசா சொல்ல, டக்குன்னு போகியம் தான் உள்ளே வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜங்குக்குடைய டேபிளில் வச்சுட்டு அப்படியே வெளியே போகலான்னு போக, நம்ம ஜங்குக்கு வந்து டக்குன்னு கூப்பிட்டு, நம்ம லிசா கூட வந்து கேட் வரைக்கும் கொண்டு போய் விடு, வெளியே எங்கேயோ போகணுன்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம போகியம் கிட்ட சொல்ல, நம்ம போகியமும் வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு லிசாவையும் கூப்பிட்டுட்டு போகிறாரு. ஆக்சுவலி இப்போ லிசா வந்து எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க. அவள் வந்து அப்படியே நடந்து நம்ம போகியம் கூட போக, இவங்க 2 பேரும் அந்த போகிற அந்த கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க லைட்டாக. நம்ம போகியம் வந்து அப்படியே ஸ்டார்டிங்கில் ரொம்பவும் அமைதியாக இருக்கார். பட் லிசா அதை கவனிச்சுட்டு, நீ என்ன இன்ட்ரோவர்ட்டா என்ன? இல்லையே, அப்படியே இவ்வளோ அமைதியாக வந்துட்டுருக்க? அதுவா, சும்மா தான். ஓஹோ! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியமும் லிசாவும் வந்து பேச ஆரம்பித்தவங்க அவங்க லைஃப்பை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசுகிறப்போ நம்ம போகியம் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம லிசாவுடைய லைஃப் வந்து நம்ம போகியமுக்கு லைட்டாக தெரியும். ஏன்னா லிசாவுடைய ஃபியான்சி வந்து லிசாவுடைய அப்பாவே வந்து கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லிசா ஃபஸ்ட்டு கோபத்தில் இருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறமேட்டு பார்த்தா அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த ஃபியான்சியாக இருப்பான்ல, அவன் வந்து லிசாவுடைய காசுக்காக மட்டும்தான் நம்ம லிசா கூட இருந்திருப்பான் அப்படின்றத வந்து நம்ம லிசா லேட்டாக தான் புரிஞ்சிட்ருப்பாங்க அவங்க அப்பா சொல்லி. இப்போ அந்த விஷயம் வந்து நம்ம போகியமுக்கு தெரியும். இப்போ ஒரு மாதிரி நம்ம போகியம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பாவம் உன்னுடைய ஃபியான்சி வந்து இறந்து போயிட்டார்ல அப்படின்ற மாதிரி போகியம் சொல்ல, இப்போ உடனே அதுக்கு லிசா, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, அவன் இருந்ததே என் பணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உடனே நம்ம போகியமும், ஐயோ ஐம் சாரி, நான் அதை ஒரு இன்டென்ஷனோட கேட்கல அப்படின்ற மாதிரி நம்ம போகியம் லைட்டாக சாரியாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ உடனே நம்ம லிசா, அதெல்லாம் தேவையில்ல, இந்த பசங்களே இப்படி தான் சும்மா அப்படியே நாய் மாதிரி அலைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிசா சொல்ல, அதுக்கு போகியம் டக்குன்னு மியாவ் அப்படின்றாரு. இது எதுக்காக இப்போ நீ சவுண்டு போட்ட அப்படின்ற மாதிரி நம்ம லிசா கேட்க, இல்லை எல்லா பசங்களும் நான் இல்லைன்னு சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம போகியம் சொல்ல, நம்ம லிசா சிரிச்சிடுறாங்க. நீ சரியான காமெடி பீஸாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லிசா பேசிட்டு நம்ம போகியம் கூடயே போக, நம்ம போகியம் வந்து அழகாக ஒரு கம்பெனி கொடுக்குறாரு நம்ம லிசா கிட்ட. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம போகியமை தான் காட்டுறாங்க. அவர் நேராக நம்ம லிசா வந்து ட்ராப் பண்ணிட்டு திரும்பி கேம்புக்கே வந்துட்டுருப்பாங்க. அதில் கேம்புக்கு வந்து பார்த்தா வெளியே ஒரு சில பேர் வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்ருப்பாங்க. முக்கால்வாசி பேர் வந்து டென்ட்டுக்கு உள்ளே இருப்பாங்க, அந்த கேம்புக்கு உள்ளே இருப்பாங்க, ரெஸ்ட் எடுக்கிற ப்ளேஸில் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் என்னடா இது உள்ளே உட்காந்துட்ருக்கானுங்க ட்ரைனிங் பண்ணுற நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியம் உள்ளே போய் பார்த்தா, எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கையில் அந்த புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த புக்கை வந்து புரட்டி புரட்டி பார்த்துட்ருக்காங்க. அந்த புக்கில் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது, கதைகள் எழுதியிருக்கு. இந்த எப்படி சொல்கிறது, இந்த கலர் புக் இருக்கும் இல்லையா, அப்போல்லாம் வந்து அதிகமாக பிளாக் அண்ட் ஒயிட் தான். பட் இப்போ வந்து அவங்க யூஸ் பண்ணுறது கலர் புக்கு. அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கவங்க வந்து கலர் புக் பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரொம்ப வியப்பாக அந்த புக்கை பார்த்துட்ருக்காங்க. நம்ம போகியம் உள்ள வந்து பார்க்குறாரு, இவனுக்குலாம் வேறு வேலையே இல்லை, அமெரிக்கன்ஸோடைய பொருட்கள் எல்லாம் வாங்கி இப்படி பார்த்துட்ருக்கானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம போகியம் யோசிச்சுட்ருக்கா. அப்படியே சைடில் திரும்பி பார்த்தா நம்ம டே ஒரு மாதிரி பிளாங்காக ஒரே பக்கத்தை பார்த்து யோசிச்சுட்ருக்காரு, என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவருக்கும் அதே தாட் தான், இவங்க யூஸ் பண்ணுற இந்த பொருள் வந்து அவங்களுடையது கிடையாது, வேறு ஒரு நாட்டோடையது, அவங்க ஆனால் அதை தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம டேவும் உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. நம்ம போகியமை பொறுத்த வரைக்கும் நம்ம டே உட்காந்து யோசிக்கிறத பார்த்தா இவனுக்கு எதுவும் கெட்டது எதுவும் நடந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவருடைய மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறாரு. ஆனால் நம்ம டே கிட்ட போய் பேசலை. டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் நல்லா அப்படியே சேரில் உட்காந்துட்டு என்னமோ ரீட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே நம்ம ஜங்குக்கு உட்காந்து ரீட் பண்ணிகிட்ருக்க, டக்குன்னு வெளியே டோர் நாக் பண்ணுற சவுண்டு. நம்ம ஜங்குக்கு சோம்பேறியாக இருக்குது. ஏன்னா செம்ம குளிர், இது கிறிஸ்மஸ் டைம் ஆக்கும், நல்ல குளிருது. நம்ம ஜங்குக்கு வெளியே போயிட்டு ஏஞ்சி அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவர் பாட்டுன்னு அமைதியாக உட்காந்துட்ருக்க, டக்குன்னு பார்த்தா டோருக்கு வெளியில் இருந்து, ஜங்குக்கா டோர் ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். என்னன்னு பார்த்தா நம்ம டே டோருக்கு வெளியே இருக்காரு. ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு டக்குன்னு போய் டோர் ஓப்பன் பண்ண, நம்ம டே குளிரில் அப்படி நடங்கிட்டு இருக்காரு. பனி பெய்யுது இன்னும் சொல்ல போனால். இப்போ நம்ம ஜங்குக்கு தான், ஹே பேபி, எதுக்கு நீ இப்போ இந்த பனியில் இங்கே வந்த? உள்ளவா இதோ வேற, இந்த பனியில் நீ இப்போ எதுக்காக இங்கே வந்த? இல்லை உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சா?
ஆமாம், நியூ இயரு எல்லோரும் ஜாலியாக கொண்டாடிட்டுருக்காங்க. எனக்கும் கூட கொண்டாடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் வந்தேன். ஷோ! சரி சரி, இங்கே வா இங்கே வாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அழகாக நம்ம டேவை கூப்பிட்டு போயிட்டு அந்த பழைய காலத்து அந்த வீட்டில் வந்து அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஓரமாக வந்து நெருப்பெல்லாம் பற்ற வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஒரு நெருப்புக்கு பக்கத்தில் நம்ம டேவை வந்து பக்கத்தில் போயிட்டு அந்த கொஞ்சம் வார்ம்னஸ்க்காக நம்ம டேவை நிற்க வைக்க நம்ம டேவும் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜங்குக் தான் டக்குன்னு சூடாக எதுனாவது சாப்பிட்றியா, டீ எதுனாவது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்டுன்னு அங்கே உள்ள ஒரு கவுச் மாதிரி இருக்குது, அந்த கவுச்சில் போய்ட்டு உட்காந்துக்கிறாரு. நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் வந்து உட்காருவாருன்னு பார்த்தா போயிட்டு அவர் திரும்பி அந்த ஒரு சேர்லேயே உட்காந்துக்கிறாரு. நம்ம டேவோட டிஸ்டன்ஸ் இருக்குது. என்ன இவன் ஏன் அங்கே போய் உட்காந்துருக்கான்ற மாதிரி நம்ம டே யோசிக்கிறாரு. பட் அந்த நேரத்துக்கு எதையுமே கேட்கல. அந்த இடத்த சுற்றி முற்றி பார்க்குறாரு. அப்படியே நம்ம ஜங்குக்குடைய வீடு பார்க்குறதுக்கு அந்த ட்ரெடிஷ்னலாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம டே நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம ஜங்குக் வந்து அவருக்கு அட்டென்ஷன் கொடுக்காதத நம்ம டேக்கு ஒரு மாதிரி சேடாக ஃபீல் ஆகுது. இப்போ உடனே நம்ம டே தான் ஜங்குக்கை பார்த்து, நீ எதுக்காக அங்கேயே போய் உட்காந்துட்ருக்க, இங்கே வா பக்கத்தில் வந்து உட்காரலாம்ல. இல்லை வேண்டாம், நீ அங்கேயே இரு. எதுக்கு, ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறேன், ஏன் நான் வந்தது பிடிக்கலையா, சரி நான் கிளம்புறேன். எதுக்கு எதுக்கு இப்போ நீ கிளம்புற, ஒன்றும் இல்லை உட்காரு அங்கேயே இரு, ஒன்றும் இல்லை அங்கேயே. ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க நீ? டே நான் எனக்கு பயமாக இருக்கு. பயமாக இருக்கா, எதுக்கு? பயமாக இருக்குன்னா பயமாக இருக்கு, அங்கேயே இரு. நான் என்ன பார்க்குறதுக்கு பேய் மாதிரி இருக்குன்னா என்னை பார்த்து பயப்படுறேன்? அதுக்கு கிடையாது, உனக்கு நான் எப்படி சொல்கிறது, எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. நம்ம தனியாக வேறு இருக்கோம். நீ அங்கே இருந்தனா எதுவும் ஆகாது, அங்கே இரு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு நம்ம ஜங்குக் வந்து எதை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்குக் அவர் பாட்டு அப்படியே கல்ப் பண்ணிக்கிட்டு அமைதியாக அவருடைய அந்த புக்கை வந்து திரும்பி புரட்ட ஆரம்பிக்க நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா அவர் உட்காந்துருக்க இடத்த விட்டு எழுந்திக்கிறாரு. அவர் எழுந்ததும் நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவை பார்க்க நம்ம டே அப்படியே அந்த ஐ கான்டாக்டை கேப்சர் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே அந்த ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே வளைஞ்சி அழகாக அப்படியே நம்ம டே வந்து நம்ம ஜங்குக் கிட்ட ஒரு மாதிரி செடியூசிவாக அப்படியே நடந்து போகிறாரு. நம்ம ஜங்குக்காக ஒரு மாதிரி கல்ப் பண்ணிக்கிட்டு நம்ம டே அப்படியே கிட்ட வரதை பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா கிட்ட வந்துட்டு அப்படியே அப்படியே டேர்ன் பண்ணி அந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் மேலே வந்து ஒரு ஜக்கு, அது பக்கத்தில் கிளாஸ் இருக்குது. நம்மகிட்டே அந்த கிளாஸை அந்த ஜக்லேருந்து கிளாஸுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அண்ணாந்து குடிக்கிறாரு. அண்ணாந்து குடிக்கிறப்போ அவருடைய லிப்ஸ்லேருந்து அந்த தண்ணி வந்து லைட்டாக அப்படியே தொண்டைக்கு இறங்குது. நம்ம ஜங்குக் வந்து அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கல்ப் பண்ணுறாரு. அந்த தொண்டை அப்படி குடிக்கிறப்போ மேலே இறங்கி ஏறுறது நம்ம ஜங்குக் வந்து அதை பார்க்குறாரு. அதுலேருந்து அவரை கண் எடுக்கவே முடியல அவரால். நம்ம டே வந்து திரும்பி என்ன பண்ணுறாருன்னா அந்த தண்ணி குடிச்ச அந்த கிளாஸை வந்து அப்படியே கீழே அப்படியே பொறுமையாக வச்சுட்டு அவருடைய ஹேரெல்லாம் அப்படியே லைட்டாக அப்படியே பின்னாடி சிலுப்பி விடுறாரு. ஸோ நம்ம டேவுடைய நெக் வந்து அவ்வளோ எக்ஸ்போசிவாக இருக்குது நம்ம ஜங்குக்குடைய கண்ணுக்கு. இப்போ அப்படியே அதை பார்த்துட்ருக்க நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா பொறுத்தது போதுண்டா பொங்கி எழுந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவருடைய இடத்த விட்டு எழுந்து நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை பார்த்த மாதிரி ஒரு மாதிரி இப்படி நடந்து வராரு. நம்ம டேக்கு அள்ளு விட்டுருது. என்னடா இவன் இப்படி வரானே அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வரதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்க நம்ம ஜங்குக்கு வந்து நல்லா கிட்ட நெருங்கி வந்துட்டாரு. நம்ம டேவை வந்து அந்த டேபிளோடையே பின் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், என்ன பண்ணுற நீ நீ என்ன பண்ணுறன்னு தெரிஞ்சு தானே பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ண, நான் சும்மா தான் விளையாடிட்டு இருந்தேன், தண்ணி போயா. இது இப்படி தண்ணி குடிக்கிறது சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் நம்ம டே குடிச்சிட்டு வந்த அந்த கிளாஸ் எடுத்து அவர் தண்ணி குடிக்கிறாரு. நம்ம ஜங்குக்குடைய லிப்ஸில் வந்து அந்த வாட்டர் ட்ராப் இருக்குது. அவர் தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு அவருடைய லிப்ஸ் அப்படி லிக் பண்ணுறாரு. அதை நம்ம டே பார்த்துட்டு ஒரு மாதிரி கல்ப் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக் திரும்பியும் இப்படி மொழியை இப்படி சிலுப்பி விட்டா இது நார்மலா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஹேரை வந்து அப்படியே பின்னாடி தள்ளி விடுறாரு. நம்ம ஜங்குக் வந்து அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பார். அவருடைய முடியெலாம் கொஞ்சம் அப்படியே வெட்டாக அவருடைய நெத்தியில் கடந்திருக்கும். ஆனால் நம்ம ஜங்குக் இப்போ அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி சிலுப்பி விட
நம்ம ஜங்குக் ஆல்ரெடி ஹேண்ட்ஸமாக இருப்பார். இது இல்லாமல் நம்ம டேவுடைய கண்ணுக்கு எதிர்க்கே அந்த முடியை பின்னாடி தள்ளி விடுவோம். அவ்வளோதான். அப்படியே சூடு பறக்குது நம்ம டேக்கு. அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு மாதிரி கல் பண்ணிகிட்ருக்கா. நம்ம டே டக்குன்னு நான் சும்மா தான் விளையாடிட்டு இருந்தேன், ப்ளீஸ் ஒன்றும் பண்ணிடாத. ஓ அப்படியா, ஆனால் நான் விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் டக்குன்னு அப்படியே நம்ம டேவை அப்படியே எடுத்து ஷோல்டரில் போட்டு அப்படியே பட்லேயே ஒரு அடி அடிக்கிறாரு நம்ம ஜங்குக்கு, நம்ம டேக்கு. இப்போ அப்படியே அலைக்க தூக்கிட்டு போய்ட்டு பெட்டில் போட்டு நம்ம டேக்கு மேலே அப்படியே ஓவராக நம்ம டே ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே டக்குன்னு நம்ம டேவோடைய லிப்ஸை கேப்சர் பண்ண நம்ம டே வழக்கத்துக்கு மாறாக அப்படியே அவருடைய பட்டர்ஃப்ளைஸ்லாம் கற்பமிச்சா மாதிரி வீட்டு அப்படியே வயிற்றுக்குள்ளே அப்படியே பறக்குது. நம்ம டேக்கு சுத்தமாக சொல்ல முடியல அந்த ஒரு ஹெவன்லி ஃபீலை. அப்படியே அந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போயிட்டு அப்படியே நெக்குக்கு போகுது. நம்ம டே வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நெக் அப்படியே லைட்டாக பின்னாடி அப்படியே இது பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் தராரு. நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த கிஸ்ஸை இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போகிறாரு. இது வரைக்கும் அவ்வளோ தூரம் போனதில்லை. நம்ம ஜங்குக்கு இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கா. டக்குன்னு அந்த கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணிடுறாரு நம்ம ஜங்குக். நம்ம டே அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து எதுக்கு எதுக்கு ஸ்டாப் பண்ண? நானும் சும்மா தான் விளையாடிட்டு இருந்தேன், கவலைப்படாத ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே எழுந்துக்கலான்னு போக, பட் நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு எடுத்து இல்லை இல்லை போ வேண்டாம். அது எனக்கும் என்ன அது என் கூட அப்படி ஏறா எப்படி இருக்கணும் அதுதான். லெட்ஸ் மேக் அ லவ். டே நீ விளையாடுறியா? இல்லை உண்மையாக தான் எனக்கு லைட்டாக ஆசையாக இருக்குது. இங்கே பாரு, நீ விளையாடலாம், ஆனால் இதெல்லாம் விளையாடக்கூடாது, புரியுதா? ஆனால் நான் விளையாடலை, சீரியஸாக தான் சொல்கிறேன். டே ப்ளீஸ், எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. நானும் மனுஷன்தான், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோ. உன்னை யார் கண்ட்ரோல் பண்ண சொல்கிறா? நானே வேணும்னு சொல்கிறேன், நீ வேணான்றேன். டே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு நம்ம ஜங்குக்கிட்ட. நம்ம ஜங்குக்கு அவ்வளோதான், பொறுத்தது போதுண்டா அப்படின்ற மாதிரி அப்படியே திரும்பியும் நம்ம டேவுடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி கிட்ட எழுது அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கா. இப்படியே அந்த கிஸ் கொஞ்சம் பேஷனேட்டாக மாறுது. ரெண்டு பேரும் வந்து அந்த ஒரு பாடி இன்ட்ராக்டுக்கு போகிறாங்க. நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜங்குக்கை விடவும் ஃபாஸ்ட்டாக அவர் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு நம்ம ஜங்குக்கை தள்ளிவிட்டு எழுந்திரிச்சு உட்காந்து அவருடைய ஷர்ட்டெல்லாம் கழட்டி ஒரு பக்கமாக போட்டுட்டு திரும்பி நம்ம ஜங்குக்கை எடுத்துக்கிட்டு இழுத்துப்பார். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கை விடவும் நம்ம டே வந்து ஒரு மாதிரி டாமினண்ட்டாக நடந்துக்கிறாரு. பட் போக போக யார் டாமினண்ட்டாக இருப்பா? அஃப்கோர்ஸ் நம்ம ஜங்குக். அப்படியே ஃபுல் ஆக்சஸையும் நம்ம ஜங்குக் வந்து நம்ம டே கிட்டேருந்து அப்படியே பிடிங்கிறாரு. அப்படியே போக 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 போகிற மாறி 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 ரெண்டு பேருமா வச்சு செஞ்சிட்ருக்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. காலையில் ரெண்டு பேரும் நல்லா கட்டி பிடிச்சி தூங்கிட்டுருக்காங்க. அந்த சூரிய வெளிச்சம் அப்படியே நம்ம டேக்கும் ஜங்குக்கும் அப்படியே ஃபேஸில் பளிச்சு நடிக்க. அதில் ஃபஸ்ட்டு எழுந்திக்கிறது நம்ம ஜங்குக் தாண்டா. இப்போ அப்படியே அவர் அப்படியே பொறுமையாக எழுந்துருச்சு. அப்படியே சோம்பல் முறிச்சிட்டு பக்கத்தில் பார்க்குறாரு. அவ்வளோ அழகாக நம்ம டே அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரு. ரெண்டு பேர் மேலேயும் பெட்ஷீட் கிடக்குது. ரெண்டு பேரும் என்னமோ நெக்டாக தான் இருக்காங்க. அப்படியே நல்லா தூங்கிட்டுருக்காரு நம்ம டே. இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம டேவை பார்த்த மாதிரி திரும்பி படுத்துட்டு அவருடைய நெத்தி மேலே இருக்கிற அந்த முடி அழகாக அவருடைய காது பின்னாடி ஒதுக்கி விட்டுட்டு நம்ம டேவுடைய ஃபேஸ் அவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்காரு. நம்ம டே பார்க்குறதுக்கு ரொம்பவும் க்யூட்டாக இருக்கார். நல்லா தூங்கிட்டு இருக்காரு நம்ம டே. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை எழுப்பாமல் அவர் பாட்டுன்னு எழுந்து அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே உள்ள அந்த இது இருக்கும் இல்லையா சர்டன், அதை அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கி விட்டுட்டு இவர் போயிட்டு நம்ம டேவை பார்க்குறாரு. நல்லா இன்னமும் தூங்கிட்டுருக்காரு. இப்போ அப்படியே அங்கே ஒரு ரிங்கு ஒன்று இருக்குது. அந்த ரிங்கை எடுத்து நம்ம ஜங்குக் வந்து அவருடைய ஜாக்கெட் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுடுறாரு. ஆக்சுவலி இப்போ நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவை பார்த்துட்டு நீ எப்போ எழுந்திக்கிறியோ
அப்போ உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ணவே முடியாது. டெய்லியும் காலையில் உன் முகத்தை பார்த்துட்டு எழுந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு வந்து குழந்தைங்களோட விளையாடிட்டு வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது எவ்வளோ அழகான வாழ்க்கை. அதை மிஸ் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் என்னால் முடியாது. இன்றைக்கி ஒன்று என்கேஜ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் யோசிச்சுட்டு அந்த ரிங் எடுத்து அழகாக அவருடைய பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறாரு. இப்போ அப்படியே கிச்சன் சைடுக்காக போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வைக்கலான்னு போக கரெக்டாக யாரோ டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. இப்போ அந்த சாப்பாடை அங்கேயே வச்சுட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணால் பார்த்தா ஒரு 5 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்க. நம்ம ஜங்குக் ஆல்ரெடி கேப்டன், அவருக்கு தெரியாத சோல்ஜர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க ஃபேஸை வந்து நம்ம ஜங்குக்கால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா 5 பேருமே அமெரிக்கன்ஸ். என்னடா இது, இவனுங்க எதுக்குடா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் வந்து டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போயிட்டு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேப்டன்ற அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் இது வந்து அவ்வளோ ஒரு கட்ஸோட வாய்ஸோடு அப்படி கேட்டுட்ருக்காரு. இப்போ உடனே அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கேப்டன் நீங்கள் வந்து இப்போ எங்கள் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும், அதுக்கு முன்னாடி உங்களுடைய வீடை வந்து நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரங்க சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸை உள்ளே விடுறாரு. அமெரிக்கன் சோல்ஜர்ஸை நம்ம ஜங்குக் வந்து ஓகே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி உள்ளே விடுறாரு. இப்போ அவங்க 5 பேரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையுமே போயிட்டு அலசி ஆராய்ஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா, நம்மகிட்டே இருக்க ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிறாரு. இப்போ அதில் ஒரு சோல்ஜர் வந்து நம்ம டேவோடைய படுத்துருக்க அந்த ஒரு ரூம்குள்ளே வந்து வரலான்னு போக டக்குன்னு நம்ம ஜங்குக்கு, அங்கே போகாதீங்க. ஏன் சார், நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணணுன்னா எல்லா ரூமையும் பண்ணி தான் ஆகணும். இல்லை, அங்கே என்னுடைய ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல, இப்போ உடனே அந்த சோல்ஜர்ஸ் வந்து ஓகே பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம நுழையக்கூடாது அப்படின்ற மாதிரி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே சுற்றி முற்றி பார்த்துட்டு டக்குன்னு அவர் க்ளோஸ் பண்ணிடுறாரு. உள்ளே போயிட்டு எதுவுமே தேடிலாம் பார்க்கல. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே இவங்க எல்லாத்தையுமே அலசி ஆராயறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே முடிச்சதுக்கப்புறமேட்டு ஓகே நாங்கள் போகிறோம் சார், நீங்களும் வாங்கக்கூட அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம ஜங்குக்கையும் கூப்பிட, அதுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக் வந்து டக்குன்னு அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் என்னுடைய ஒய்ஃப்க்கு ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு நம்ம ஜங்குக் வந்து ஒரு பிட் ஆஃப் பேப்பரில் ஒரு குட்டி ஷார்ட் லெட்டர் மாதிரி ஒன்று எழுதி வைக்கிறாரு. அந்த லெட்டரை எழுதி நம்ம டேக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுட்டு, அந்த டேபிள் பக்கத்துலேயே வச்சுட்டு அவர் அப்படியே டோரை சும்மா லாக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க கூட கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகுது. நம்ம இப்போ தான் அப்படியே பொறுமையாக முழிச்சு பார்க்குறாரு. அந்த சூரிய வெளிச்சத்தில் அப்படியே கண்ணை கசக்கிட்டு உடம்பை அப்படியே சோம்பல் முறிச்சிக்கிட்டு எழுந்திக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அவருக்கு ஒரு மாதிரி சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வலி இடுப்பு பக்கத்தில். என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் பண்ணி வச்ச. சரி எழுந்திப்போம் அப்படின்ற மாதிரி எழுந்திக்கிறாரு. அப்போ தான் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு, பக்கத்தில் ஒரு டேபிளில் வந்து ஒரு பிட் ஆஃப் பேப்பரில் என்னமோ எழுதியிருக்கு. என்னென்னு பார்த்தா அந்த லெட்டரில், எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். சாரி, நீ எழுந்திக்கும் போது என்னால் உங்ககிட்ட இருக்க முடியல. நான் சமைச்சி வச்சுருக்கேன். நான் அந்தளவுக்கு சமையலில் கெட்டிக்காரெல்லாம் கிடையாது, இருந்தாலும் சமைச்சி வச்சுருக்கேன், உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதை மறக்காமல் சாப்பிட்டுடு. அப்புறம் நான் சீக்கிரமாக திரும்ப வந்துடுவேன். ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதை பார்த்தது தான் நம்ம டேக் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. ஏன்னா எங்கடா இவன் காலையில் ஏஞ்சிது காணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேடி இருப்பார். பட் இந்த லெட்டரை பார்த்ததும் சரி ஏதோ ஒரு வேலை விஷயமாக தான் வெளியே போயிருக்கான் போல் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ரிலீஃப் வருது. இப்போ அப்படியே எழுந்திரிச்சு சரி பேண்ட்டை தேடுவோம் அப்படின்ற மாதிரி பேண்ட்டை தேடி போட்டுடுறாரு. இப்போ எங்கடா சட்டையை காணும், எங்கே கழட்டி தூக்கி போட்டேன் நைட்டு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஃபுல்லாக சட்டையை தேடிட்டு இருக்காரு, அவருடைய சட்டையை. ஆனால் அது கிடைச்ச பாடில்லை. எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி நம்ம டேக்கு ஒரு மாதிரி அழுத்து போயிடுது. இப்போ டக்குன்னு நம்ம ஜங்கு கூடைய கபோர்ட் கிட்டே போயிட்டு நம்ம ஜங்கு கூடைய ஒயிட் கலர் ஒரு ப்ளைன் ஷர்ட்டை ஒன்று எடுத்து போட்டுட்டு அப்படியே அதை நல்லா டக்கின் பண்ணிவிட்டு தலையெல்லாம் சரி பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டுறாரு நம்ம டே. அதுக்கு முன்னாடி போய் சாப்பிட்டுட்டு கிச்சனையும் சுத்தம் பண்ணி வச்சிட்றாரு நம்ம டே. அப்போ அப்படியே வீட்டை விட்டு வெளியே வர அப்படியே சும்மா சாத்தி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வராரு. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறாரு. அங்கிட்டும் இங்கிட்டும் நிறைய மக்கள் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அதுலேயே வந்து மக்கள் வந்து 2 விஷயத்தை பற்றி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று என்னென்னு பார்த்தா, ஒரு சில மக்கள் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட, ஹே நீ அதை பார்த்தியா, கேப்டனுடைய கையில் இதுக்காக அவங்க விலங்க போட்டு கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பேசிட்டு போகிறாங்க. ஒன்று இன்னொன்று பார்த்தா,
இந்த புக்கில் இந்த புக்குக்கு செகண்ட் பார்ட் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வேறு விஷயத்தை பற்றி பேசிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி இந்த 2 டாக் தான் அங்கே ரொம்பவும் ஃபேமஸாக போயிட்டுருக்கு. நம்ம டேக்கு வந்து ஒன்றும் புரியல. பட் காதில் வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டாரு. பெருசாக எடுத்துக்கல அவர். இவர் அப்படியே நடந்து போயிட்டுருக்க நம்ம போகியம் வீட்டு சைடுக்கா போக நம்ம போகியமுடைய அம்மா கீழே அப்படியே குதிச்சு அப்படியே இறங்கி வராங்க நம்ம டே கிட்ட. "ஹே டே, ஹாப்பி நியூ இயர்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் அழகாக அப்படியே "ஹாப்பி நியூ இயர் ஆண்டி" அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஸ்வீட்டாக பேசுகிறாரு. இப்போ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, "டே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? இந்த போகியம்மை போயிட்டு கொஞ்சம் எழுப்பி விட. மணி 10 போது இன்னமும் அவன் குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான் தெரியுமா? அதுவும் இல்லாமல் நேற்று நைட்டு உனக்காக ரொம்ப வெயிட் பண்ணோம்ப்பா. நீ வரலன்னு தான் தூங்கிட்டான் அவன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியம்மை பற்றி அவங்க அம்மா நம்ம டே கிட்ட சொல்ல நம்ம டேக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம டே வந்து நேற்று நைட் நம்ம ஜங்கு கூட வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகியம் கிட்ட சொல்லிட்டு பாரு. ஸோ டே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியம் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே நம்ம டே வீட்டுக்குள்ளே என்ட்ராக பார்த்தா நம்ம போகியம் வந்து தரையில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு, நல்லா தலகாணியை கட்டி பிடிச்சிக்கிட்டு. நம்ம டே போயிட்டு அப்படியே போகியம் எழுப்ப நம்ம போகியம் டக்குன்னு "ஓய் டே, நீயா?" அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எழுந்திக்கிறாரு. ஆனால் அவர் எழுந்திக்கும் போதே வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுறாரு. ஏன்னா நம்ம டேவுடைய கழுத்துலலாம் வந்து மார்க் இருக்குது, நம்ம ஜங்கு கொடுத்தது. ஸோ அதை வச்சு புரிஞ்சுக்கிறாரு நம்ம டே வந்து ஏன் நேற்று நைட்டு வீட்டுக்கு வரல அப்படின்றத. இப்போ அப்படியே எழுந்திரிச்சு நம்ம டேவை பார்க்க நம்ம டே வந்து சாரி, நேற்று பனி பெஞ்சதுனால நான் அங்கேயே வீட்லேயே இருக்க வேண்டியதாக போயிடுச்சு, அதனால தான் வரல. நீயா இந்த சாப்பாடு இந்த டேபிள்லாம் ரெடி பண்ண?" "ம், ஆமாம். நீ நேற்று வருவேன்னு சொல்லிட்டு போனியா? சரி, வருவ, உன் கூட ஒரு சும்மா மினி டேட் மாதிரி அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணேன். அதான்." "ஓ, இதில் இருக்கிறதெல்லாம் நீ சமைச்சதா?" "ம், அப்போ வா சாப்பிடலாம்." இல்லை டே, அது ஆல்ரெடி கெட்டு போயிருக்கோம், சில்லுன்னு ஆகிருக்கும். பரவாயில்ல விடு, நான் உனக்கு வேறு ஒன்று செஞ்சு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியம் அப்படியே எழுந்திக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுது. ஒரு மாதிரி மனசே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. ஏன்னா நம்ம டே வந்து இப்போ டோட்டலி பிலாங்ஸ் டு கேப்டன் ஜாங் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சா. ஸோ அதனால் அவர் ஒரு மாதிரி சோகமாக அப்படியே அந்த இடத்த விட்டு ஏஞ்சிக்கலான்னு போக டக்குன்னு வீட்டுக்குள்ளே எவனோ ஒருத்தன் உடச்சிக்கிட்டு உள்ளே வரானுங்க. நம்ம டேக்கு செம்ம கோவம் வருது. எழுந்திரிச்சு "எவன்டாவன்?" அப்படின்ற மாதிரி பின்னாடி திரும்ப பார்த்தா டக்குன்னு அந்த 2 பேர் உள்ளே வருவானுங்க. அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா போகியமுடைய முட்டியிலேயே புல்லட்டை இறக்கிடுறான். நம்ம டே அப்படியே ஐயோ அப்படின்ற மாதிரி கத்திட்டு நம்ம போகியம் கிட்ட வர அதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம டேவோடைய வாயை பொத்திட்டு ஒரு மாதிரி நம்ம டே வந்து அப்படியே அடுக்கி வைக்கிறான். அதுக்கு நம்ம டே சும்மா இருப்பாரா? அழகாக கிடச்சிதுடா வாயிலே கை அப்படின்ற மாதிரி கையை நல்லா கடிச்சு விட்டுட்டு அவனை அப்படியே அந்த இடத்துல தள்ளி விட்டுட்டு வயிற்று மேலே ஒன்று பொக்குன்னு வச்சுட்டு அப்படியே நம்ம போகியம் கிட்ட போக டக்குன்னு சறுக்குன்னு ஏதோ ஒன்று நம்ம டேவுடைய கழுத்தில் போயிட்டு இறங்குது. அவர் ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிடுறாரு. ட்ரிகர் அழுத்துகிற சவுண்டு மட்டும் நம்ம டேவுடைய காதுக்கு கேட்குது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் அந்த 2 பேரில் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம இவனையும் தூக்கிட்டு போயிடுவோமா அப்படின்ற மாதிரி நம்ம போகியமாக கை காட்ட இல்லை இல்லை வேணாம், பாஸ் வந்து இவனை மட்டும் தான் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை மட்டும் அங்கே ஒரு வெஹிக்கல் மாதிரி இருக்குது, அந்த வெஹிக்கலில் அப்படியே போட்டு தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறானுங்க. இந்த சைடில் நம்ம ஷங்குக்கை பார்த்தா அவரை ஒரு சேரில் கட்டி வச்சுட்டு அவருக்கு கையில் உடம்பு கை கால் ஃபுல்லாக வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த லோ வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டி உண்டுல அதை வந்து பாஸ் பண்ணி விட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி விடுங்கடா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. பட் அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா பவரை ஏற்றி 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 இறக்குறானுங்க. நம்ம ஜங்குக்கு அப்பப்போ அந்த ஒரு பவரை கொடுக்குறானுங்க. நம்ம ஜங்குக்கால் அங்கேருந்து ஒரு இன்ச்சு நவுற முடியாத அளவுக்கு அந்த சேரில் அவ்வளோ இறுக்கமாக கட்டி வச்சுருக்கானுங்க நம்ம ஜங்குக்கா. ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து கோவமாக கத்த போக இவரை இந்த பக்கம் கட்டி வச்சுருந்தா நம்மகிட்டே அந்த பக்கம் எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போகிறான். இப்போ அப்படியே 2 பேரும் ஒரு 2 மூலையில் ஒரு மாதிரி வலிகளை அனுபவிச்சிட்ருக்காங்க. ஓகே, நான் இதை எங்கே கட் பண்ணுறேன். இதுக்கப்புறமேட்டு அடுத்த எபிசோட் வந்து வேறு மாதிரி போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதிலேருந்து 3 எபிசோட் கிட்ட வந்து ஒரு ஹாப்பியாக போயிட்டு இருந்தது. இப்போது இந்த எபிசோட் வந்து ஏதோ கடைசியில் ஜாம் ஆகுது. நெக்ஸ்ட் எபிசோட் வந்து ஜாம் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து இவங்க 2 பேருக்கு என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம ஸ்டோரியுடைய எண்டிங் கிட்ட வந்துட்டோம். மனசை தளர விடாதீங்க கைஸ். நம்ம ஜங்குக்கு எதுவும் ஆகாது, ஓகே? அப்படி ஆனாலும் நான் கதையை சேஞ்ச் பண்ணுறேன், ஓகேவா? டோன்ட் வரி. நான் இப்போ சொல்லிடுறேன், கதையில் இருக்கா மாதிரி கடைசியில் சேட் எண்டிங் வந்துச்சுன்னா சேட் எண்டிங் போடுவேன்.
அதுக்கப்புறமேட்டு ஹாப்பி எண்டிங் போட்டுருவேன். ஓகேவா? என்ன வந்தாலும் கதையில் இருக்கிற கடைசி பகுதியை அப்படியே தான் போடுவேன் நான். இன்னொரு எபிசோடு அப்லோட் ஆகும். அந்த எபிசோடில் லாஸ்ட் எபிசோடாக இருக்கும். அதுதான் நம்ம ஜங்குக்குடைய அந்த கேப்டன் ஜங் சின்ஸ் 1894 ஹாப்பி எண்டிங்காக நான் முடிச்சிருப்பேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அந்த லாஸ்ட் எபிசோடில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அதில் ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் புரியும். போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஐ லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ஆகும் போதோ.